ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நர்ச்சர் மைண்ட். எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லா தீபாவளியை கொண்டாடிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தீபாவளிக்கு என்ன ஸ்வீட் பண்ணலாம் இந்த முறைன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ என் பொண்ணுக்கிட்ட கேட்டேன். அவள் அவளுக்கு ரொம்ப ஃபேவரட்டான துபாய் சாக்லேட் பண்ணித்தர சொல்லி கேட்டாள். இப்போ ரீசண்டாக வைரலான அந்த துபாய் சாக்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் சாக்லேட். எந்த சாக்லேட் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு டார்க் சாக்லேட் பிடிக்கும்னாலும் அதை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் குனாஃபா ஷீட்ஸ், அதுக்கப்புறம் பிஸ்தாச்சியோ க்ரீம். இது எல்லாமே நான் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இப்போ குனாஃபா ஃபில்லிங் பண்ணுறதுக்கு இந்த குனாஃபாவையும் இந்த பிஸ்தாச்சியோ க்ரீமையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த துபாய் சாக்லேட் மோல்டு அமேசான்லேயே கிடைக்கிது. உங்களுக்கு வேணும்னா அங்கேயே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நான் ஹெர்ஷீஸ் சாக்லேட்டை லைட்டாக மைக்ரோவேவில் வச்சு மெல்ட் பண்ணியிருக்கேன். அதை இந்த மோல்டில் ஒரு லேயர் அப்ளை பண்ணிக்கிறேன். இதை ஒரு 15 மினிட்ஸ் செட் ஆகணும். ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க இதை அப்ளை பண்ணிவிட்டு. இப்போ ஃப்ரீசர்லேருந்து எடுத்து நம்ம குனாஃபா ஃபில்லிங் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாக்லேட்டை இன்னும் கொஞ்சம் மெல்ட் பண்ணியிருக்கேன். மெல்ட் பண்ணிவிட்டு இதை நான் இந்த குனாஃபா ஃபில்லிங் மேலே அப்படியே அப்ளை பண்ணியிருக்கேன். இதை ஒரு 1 ஹவர் ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணலாம். செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அழகாக இது மோல்டிலேருந்து வெளியே எடுக்க வரும். அவ்வளவுதான், வைரல் துபாய் சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா வந்திருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. எல்லாரும் நல்லா தீபாவளியை கொண்டாடுங்க. அடுத்து வேறு சில சுவாரஸ்யமான விஷயங்களோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.